ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ அல்லது அப்ளிகேஷனோ டெலீட் பண்ணிட்டா எப்படி திரும்பி எடுக்கிறதுங்க தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் கம்ப்ளீட்டாக எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, நீங்கள் உங்கள் மொபைலை சேல்ஸ் பண்ணலாம் அல்லது கடையில் ஏதாவது ரிப்பேர் பார்க்க கொடுக்கலாம். அவங்க தவறான ஆளுகளாக இருந்தால் அதை ரிகவரி சாஃப்ட்வேரை போட்டு உங்கள் ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ எடுக்க முடியும். ஸோ அதுலேருந்து எப்படி மீள்வதையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி ரிகவரி பண்ணுறதே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய மை ஃபைல்ஸில் போய்ட்டு ஒரு 2 ஃபோட்டோஸ் நான் டெலீட் பண்ணி காட்டுறேன் எப்படி ரிகவரி பண்ணுறதுங்கிறத. இப்போ இந்த 2 மேலே இருக்கிற 2 ஃபோட்டோஸ், இந்த 2 ஃபோட்டோஸ் நான் டெலீட் பண்ண போகிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோஸ் எனக்கு திரும்பி வேணும்னா என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். டூம்ஸ்டார் அப்ளிகேஷன் போகணும். ஜஸ்ட் மினிட், ஓப்பன் ஆகட்டும். மேலே 0 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணினா இப்போ நான் லாஸ்ட்டாக பாருங்கள் வந்துடுச்சு. அந்த 2 ஃபோட்டோஸுமே இதில் கிடக்குதா. இந்த ஃபோட்டோஸ் நான் என்னோடய மொபைலுக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபைலுக்கு பக்கத்துலேயே ஒரு டிக்கு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணினா செலக்ட் ஆகும். இப்போ 2 ஃபோட்டோமே நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். கீழே பாருங்கள், லாஸ்ட் லைனில் ரிஸ்டோர்னு இருக்கும், டெலீட்னு இருக்கும், ஷேர்னு இருக்கும். உங்களுக்கு அந்த ரெக்கார்டபிள் மூவி மறைச்சிருக்கும். அதில் ரிஸ்டோருங்கிறத நீ கிளிக் பண்ணினா நம்ம மொபைலுக்கு இது போயிடும். எந்த இடத்துல டெலீட் பண்ணமோ அதே இடத்துக்கு போயிடும். டெலீட்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். சரியா? கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ரிகவரி சாஃப்ட்வேர் போட்டால் எடுக்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. டெலீட் ஆகிறது டெம்பரரி டெலீட். ஓகேவா? நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி ஃபுல்லாக பெர்மனெண்ட்டாக எப்படி டெலீட் பண்ணுறது. இப்போ இதை ஃபஸ்ட்டு எப்படி பேக்கப் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் ரிஸ்டோர்னு கொடுக்குறேன். இப்போ எந்த இடத்துல டெலீட் பண்ணணும் அதே இடத்துக்கு போய்ட்டு இந்த ஃபோட்டோஸ் இருக்கும் பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வந்துருச்சா. இப்போ அந்த ஃபோட்டோஸ் நான் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறதா என்ன பண்ணணுன்னா, அந்த ஃபோட்டோஸில் லாங் ப்ரெஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் காட்டியிருக்கேன். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் போய்ட்டு செலக்ட் பண்ணிங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனது அந்த மேலே ஒரு 3 புள்ளி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ரீநேமுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோடய ஃபைலோட நேம் காட்டும். அதில் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு, அதாவது டெலீட் பண்ணிவிட்டு ஒரு புள்ளி வச்சு EXE அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு புள்ளி வைக்கணும். அதுக்கப்புறம் EXEன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணி ஓகேன்னு கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்னு வரும். இந்த மாதிரி வந்துடும். சரியா? இப்போ நான் அந்த ஃபைல்ஸை ஃபோட்டோ நான் டெலீட் பண்ணுறேன் பாருங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், செலக்ட் ஆகுது, டெலீட்னு கொடுக்குறேன். டெலீட் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோஸ் டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் டூம்ஸ்டார் அப்ளிகேஷனில் போய் பார்க்குறேன். ஆனால் இருக்காது பாருங்கள். ஜஸ்ட் மினிட் பாருங்கள், அந்த ஃபோட்டோஸே வரல. என்ன காரணம்னா, நம்மளை இந்த மாதிரி பேக்கப் இந்த ரிகவரி சாஃப்ட்வேர் எல்லாமே JPG, PNG, MP4, MP3 இந்த மாதிரி ஃபைல்ஸ் நார்மலாக இருக்க ஃபைல்ஸ் மட்டும்தான் பேக்கப் பண்ணும். இந்த மாதிரி EXE ஃபைல்லாம் பேக்கப் பண்ணாது. ஸோ நமக்கு இது ரொம்ப சேஃப்டி. சரியா? எந்த ஒரு ஃபைல்ஸை நீங்கள் டெலீட் பண்ணுறா இருந்தாலும் உங்களோட முக்கியமான ஃபைல்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, டெலீட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஃபைல்ஸ்க்கு முன்னால் அந்த ஃபைல்ஸ் நேமை ஃபுல்லாக டெலீட் பண்ணிவிட்டு ஒரு புள்ளி வச்சு EXE, நான் அதை இன்னொரு தடவை நான் மறுபடியும் செஞ்சு காட்டிடுறேன் பாருங்கள். மை ஃபைல்ஸ் போகிறேன். டிவைஸ் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், செலக்ட் ஆகுது, ரீநேம் கொடுக்குறேன். அதோடய ஃபைலோட நேம் வருது. ஒரு புள்ளி வச்சு EXEன்னு கொடுக்குறேன். ஓகே பண்ணிட்டேன். வெயிட்டிங் காட்டுது. ஆகிடுச்சு. இதில் ஒன்று தெரிஞ்சுங்க. இதில் நான் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்னு இருக்கும். நான் இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டேன்னா இதோட ஃபைலோட நேமே காட்டாது. பார்த்துங்க, அதையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் EXEன்னு கொடுக்கும்போதே அந்த ஃபைல்ஸ் மறையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன ஃபைலே காணான்னு தேட வேணாம். அப்படி காணோம்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஓகே கொடுங்க. சரியா? கொடுத்துட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் இருக்கும். என்ன ஃபோட்டோவே காணான்னு பார்க்காதீங்க. சரியா? இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 புள்ளி, ரீநேமு, .exeன்னு கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டா போதும். ஏற்கனவே நான் ஓகே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த டிவைஸ் ஸ்டோரேஜ்
இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் பண்ணிட்டேன். பாருங்கள், டூம்ஸ்டார் அப்ளிகேஷன் போகிறேன். பாருங்கள், மேலே இது வந்து பழசு, நான் இப்போ பண்ணதில்லை. இந்த இந்த இது இருக்குது, இது வந்து பழசு, நான் ஏற்கனவே பேக்கப் பண்ணது. மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுவுமே வரல பாருங்கள். சரியா, இது வந்து ரொம்ப சேஃப்டி. ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி, எதுக்கும் எல்லாத்துக்குமே இது சப்போர்ட் பண்ணும். ஒரு புள்ளி வச்சு EXEங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வந்து ஓகே கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கப்புறம் வந்து டெலிட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் வந்து எந்த ஒரு ரிகவரி சாஃப்ட்வேர் போட்டாலும் வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. சரியா, இந்த டூம்ஸ்டார் அப்ளிகேஷன் எங்கே ப்ளே ஸ்டோரில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, நான் மேலே ஸ்பெல்லிங் அடிச்சிருக்கேன், அதான் சேம் அடிங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த அப்ளிகேஷன் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் வந்து பேக்கப் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல்ஸ்லாம் எடுக்க முடியாது. இனிமேல் டெலிட் பண்ணுற ஃபோட்டோஸாக இருந்தாலும் வீடியோஸ் இருந்தாலும் எடுக்க முடியும், சுலபமாக எடுக்க முடியும். அதையும் தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.